மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அமைந்துள்ள முனியாண்டி கோயிலில் பொங்கல் விழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. திருமங்கலம் அருகே எஸ். கோபாலபுரம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த முனியாண்டி கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாட்டுப் பொங்கல் அன்று அசைவ உணவு பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அங்கு கோலாகலமாக நடைபெற்ற விழாவில் மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர்கள் ஒன்று கூடி குடும்பத்துடன் பொங்கல் கொண்டாடினர். பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய 100 ஆடுகள் 150 கோழிகளை கொண்டு அசைவ உணவு தயாரிக்கப்பட்டு திருவிழாவிற்கு வந்திருந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. சாப்பாடு மட்டன் இதுதான் கிரேவி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தடவை மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, போட்டி குழம்பு, எலும்பு குழம்பு எல்லாமே ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. கூட்டம் போன வருஷத்தோட இந்த வருஷம் நிறைய கூட்டம் தான். முன்னதாக பக்தர்கள் கொண்டு வந்திருந்த தேங்காயை உடைத்து முனியாண்டி சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு மேற்கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.